நேராய் ராஜா, அடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நேராய், அடுத்த பலத்துக்கு நேராய் ராஜா, அடுத்த ஆண்டவரே அப்பா ஊழியங்களுக்கு நேராய் ராஜா, அடுத்த ஆவிக்குரிய செயலுக்கு நேராய் ராஜா, நாங்கள் கடந்து போவதற்கு இந்த நாட்களை கர்த்தாவே நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்க இந்த நாட்களில் என் தேவன் இறங்கி காரியங்களை செய்ய போறதுக்காக உமக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே 38 வருஷமாய் நகர்வே இல்லாமல் இருந்தவன அடுத்த நகர்வுக்குள் நடத்தும்படியாக இயேசு அவனை தேடி வந்தீரப்பா, இயேசு அவனை தேடி வந்தீரப்பா. ஆண்டவரே அவன் அடுத்த நகர்வுக்குள் கொண்டு சென்ற தெய்வம், அதே போல இந்நாளிலும் அடுத்த நகர்வுக்குள் ஆண்டவரை எல்லாம் கடந்து போவதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ரிபா ஹதனமா சந்தர பராதனா ரிபதாட ரீகல மாதனா அல்கதானம்மா ரிபதாட ரீகல மாதன மேஷலா. தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா வாய்களும் திறக்கப்படணும். காலையில் அதிகாலை எஸ்டடி நேரங்களில் எல்லா வாய்களும் திறக்கப்படணும். அப்படியே ஜெபிங்க பார்க்கல. நீங்க கொஞ்சம் நேரம் சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. எல்லார் சூழ்நிலையை மறந்து எல்லாம் ஜெபிங்க பார்க்கல. எல்லா நாவிலிருந்து சத்தங்கள் எழும்பட்டோம், எல்லா நாவுகளிலிருந்து சத்தங்கள் எழும்பட்டோம். உங்க சிந்தை அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்க இருதயத்தை அப்படியே ஊற்றி விடுங்க, ஊற்றி விடுங்க. ஓ ரகா பாதா ராபா லாதா ரீபதாட ரீகல மாதன மேஷலா உரபல்கர் ஆடலபி ஷபோ லகதனா ரியாந்தர பராகல்பதோ. நம்ம எல்லாம் ஜெபிக்கணும், எல்லாம் ஜெபிங்க. நீங்களே ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அப்படி ஜெபிங்க பார்க்கலாம், எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம். Yes daddy, 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 yes daddy. Oh shabagada ni marada risha lama duda riba lada ura bala dada riyantara barakala ganda nemeshala madana. தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி. எல்லா வாய்களை திறந்து வாய்களை சிலர் அப்படியே அமைதியா இருக்கிறீங்க. எல்லாரும் வாய்களை திறந்து உன் வாயை விரிவாய் திறன்னு சொன்னார். இல்லை இந்த காலை வேளையில் ரீபா பாபா ராமாஷி ரிகா பாதா ரிஷா லாதா ராமநாதா ரீபா லாதா ரீபதாட ரீகல மாதன மேஷல மாதனா உரபல்கர் ஆடல பேஷபோ லகதனமா ஜியந்தர கல்பதூனமா சந்தரியா Albadunama Shalbadunama Ziantara Ribara Kalbadunama Shalgadianame Ribara Kalbadunama Shantaria Riba Baba Badana Riantari Ribadada Rikala Madana Meshala Handana Shabagada riba lada riantari ribadada rikala madana meshala madana riantara barakal baduna ma shantaria
Shabadara Manadi Anturu Ribadada Rikala Madana Meshala Madana. Yes daddy, yes daddy, yes daddy, yes daddy. Oh Raka Mana Diantara Barakal Badunama. Yes daddy, உம்முடைய சித்தத்தை நீங்க நிறைவேற்றுங்க. உம்முடைய சித்தத்தை நீங்க நிறைவேற்றுங்க. உம்முடைய சித்தத்தை நீங்க நிறைவேற்றுங்க. உம்முடைய சித்தத்தை நீங்க நிறைவேற்றுங்க ராஜா. இந்த நாள்ல ஒவ்வொருவருக்குள்ள உம்முடைய சித்தத்தை நீங்க நிறைவேற்றுங்க ராஜா. ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ள உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க ராஜா. இயேசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வாதி தேவனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவருக்குள்ளேயும் மந்தமான நிலைமை இருக்கக்கூடாது ராஜா. ரதங்களுக்கு முன்பாக ஓடக்கூடிய அந்த கிருபை பெற்ற சந்ததிகளாக, ரதங்களுக்கு முன்பாக ஓடக்கூடிய கிருபை பெற்ற சந்ததியாக ஒரு ரகா பாதா ரியாந்தர பராதனா ஈபதாட ரியாந்தர பராக்கல்ப தூணமா ஒரு புதிய அபிஷேகத்துக்கு நேராய் நடத்துவீராக ஆண்டவரே. திருச்சபையானது ராஜா இனி ரதங்களுக்கு முன்பாக ஓடணும் ராஜா, ஓடணும் தகப்பனை, ஓடணும் ராஜா. ரிபா ஹதனமா சந்தர பராக்கல ஹந்தனா ரிபதாட ரீகல மாதன மேஷலா Algadanama, Ribadada Rikalba Duashemi Antara, Ribadada Rikalba Dunama Shalgadianame, Atrudi Sitamu Titamu Nereviruadaga, Yesuvi Namatina. Yes, daddy, yes, daddy, yes, daddy, yes, daddy, yes, daddy. Andorumudi Ninivin Padi Karingala, Katar Waika Sayavenamudia Chabikuru, Mudi Ninivin Padi Karingala Kata, Irwaika Sayavenamudia Chabikuru, Alka Daname Shabu, Lagadanama Ze, Rianta. Barakala Handana, Ibadada Rikalba Duashemi Antara, Ibadada Riantara Barakalba Dunama. Algadanama, Yantara Barakalba Rudalebi Shalgadianame, Udi Kirbayin, Daiva Velipadato Raja, yes, daddy, yes, I Sorvilla, the body, Uchagati Navi, killing a Pagala, Uchagati Navi, killing a Pagala, Riba Hadana, Ibadada Rikalba Duashemi Antara, Ibadada Rikalba Duashemi Antari, Ribadada Elbadunama, Ibadada Rikala Madane Meshala, Urabasi Antara Barakalba Dunama, the Antara Barakalba Dunam, Ella தடைகளையோ எல்லா சூழ்நிலைகள் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை காண கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. எஸ் டாடி, உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க ராஜா, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வலது கையை மாத்திர உயர்த்தி சொல்லுங்க. இந்த பண்டிகையின் கடைசி நாளில் ராஜா ஆண்டவரே, இந்த தீவிரமான ஒரு செயல்பாடை நாங்கள் பார்க்க கர்த்தர் உதவி செய்யுங்க. தீவிரமான ஒரு செயல்பாடை பார்க்க கர்த்தர் நீர் உதவி செய்க ராஜா. தீவிரமான ஒரு செயல்பாடை பார்க்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. அல்பா ஹதனமா ஜி அந்தரு பராக்கல்ப தோனமா ரியந்தர பராக்கல்ப ரூடலபி ஷல்கதி ஆனமே. அப்பா பார்த்து சொல்லுங்க, ஒரு நிறைவு ராஜா, ஒரு நிறைவை நாங்கள் பார்க்க கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. ஒரு நிறைவை பார்க்க உதவி செய்யுங்க ராஜா. ஒரு நிறைவை பார்க்க கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டும்படியே செபிக்கிறோம். எஸ் டாடி, கேளுங்க கேளுங்க, கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே ரீபா ஹதனா சந்தர பராக்கல்க தானமா நீ அந்தர பராக்கல்ப தூணமே ஷபு உரபாசி அந்தர பராக்கல்ப தூணமா சந்தரியா. அந்த நிறைவு வெளிப்படுவதாக ராஜா. ஒரு நிறைவை பார்க்க கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க ராஜா. ஒரு நிறைவை பார்க்க கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. எல்லா தடுமாற்றங்களும் இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் மாறும்படியே செபிக்கிறோம், எல்லாம் மாறும்படியே நாங்கள் செபிக்கிறோம். எல்லா விதமான தடுமாற்றங்களை கர்த்தர் நீர் எடுத்து போடுங்கப்பா, எடுத்து போடுங்கப்பா. எல்லா விதமான தடுமாற்றங்களும் இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் மாறும்படியே நாங்கள் செபிக்கிறோம். ரீபா ஹல்கா ஜி அந்தரு உரபல்க ராடலபி ஷபு உரபாசி அல்ப தூனமா ஷபு இயந்தர பராக்கல்ப தூனமா சந்தரியா ஈபதாட ரீகல மாதன மேஷல ஹந்தனா. எஸ் டாடி, எஸ் டாடி, உங்கள் ஆவி தொடர்பு கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. எல்லாரையும் நிரப்பா ஒரு வல்லவராக இருக்கிறார். எல்லாருக்குள்ளேயும் இந்நாளில் ஒரு நல் மாற்றங்களை கொடுக்க ஆவியானவர் காத்து கொண்டு இருக்கிறாரு. ரியந்தர பராக்கல்ப துவாஷமே ஈபதாட ரீகல காதன மேஷல மாதனா ஈபதாட ரீகல மாதனமே ரியந்தர பராக்கல்ப தூணமா சந்தரியா. ஓ எஸ் டாடி, இதுவரை இல்லாத அந்த அபிஷேகங்க, இதுவரை இல்லாத அந்த மாற்றங்கள் ராஜா. ஆண்டவரே, முழங்கால் அளவு அல்லப்பா, இடுப்பு அளவு அல்ல தகப்பனே ராஜா, கணுக்கால் அளவும் இல்லை தகப்பனே ராஜா.
ஆக நீந்தி நீந்தி மூழ்கிற அந்த அனுபவங்களோடு செயல்பட கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக ராஜா. சகலத்தையும் புதிதாக்குறீங்கள் தேவாதி தேவ. சகலத்தையும் புதிதாக்குறீங்கள் தேவாதி தேவ. நல்ல சகலத்தையும் நீர் புதிதாக்கி ராஜா உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போறதுக்காக உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லலாமா? எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய மகிமையை காண கர்த்தர் கிருபை செய்வதற்காக ராஜா உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எஸ் டேடி, எஸ் டேடி, எஸ் டேடி. இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவர் எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவர். எல்லாரும் கைகளை உயர்த்தி எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கின்றோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட எல்லாரும் சேர்ந்து உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எல்லாரும் சேர்ந்து எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடு எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடு எங்கள் தேசத்தில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். இதோ மனிதர் எல்லாரும் சேர்ந்து வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. எங்கள் மத்தியில எப்போதும் வாசம் செய்ய விரும்புகிற எங்கள் தேவாதி தேவா, எங்கள் நடுவில் எப்போதும் தங்கி இருக்கிற எங்கள் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட தகப்பன இதனால் நாங்கள் உண்மை ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறோம். இதோ இந்த ஆராதனை நேரங்களை கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. முழுவதும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய மகிமையான செயல்பாடை வெளிப்படுத்தி கொடுங்கப்பா. உங்க நாமம் மையப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் எல்லாரும் வந்து கொள்ளலாம். வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்களை சொல்கிறோம். கர்த்தர் தாமே இந்த 3வது நாள் இந்த விசேஷ ஆராதனையை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துவாராக. கர்த்தர் நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா,
அல்லேலூயா. கர்த்தர் இந்த 3 நாளும் நம்ம தேவ சமூகத்தில் இருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை இனி நிச்சயமாய் நீங்கள் பார்க்க போறீங்க. தேவ சமூகத்தில் வேத திட்டமாக சொல்லுது, கர்த்தரிடத்தில் காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து உயிரை எழுப்புவார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இனி பழைய செயல்பாடு உங்களிடத்துல இல்லை, ஒரு புதிய செயல்பாடை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. சொல்லுங்க, புதிய செயல்பாடுக. சொல்லுங்க, அடுத்த நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகிறாரு. அதை நீங்க பார்க்க போறீங்க. ஆவிக்குரிய அடுத்த நிலையும் பார்க்க போறீங்க, பூமிக்குரிய அடுத்த நிலையும் பார்க்க போறீங்க. ஏன்னா காத்திருக்கிற உங்களை ஒரு நாள் கர்த்தர் வெட்கப்பட்டு போக விட மாட்டாரு. அவர் உங்களுக்கு புது பலனை கொடுத்திருக்கிறாரு. இதுவரை செய்யாத காரியங்களை செய்யும்படியாக தேவன் உங்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறாரு. ஆதலால் உற்சாகமா இருங்கன்னு சொல்லி நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. பகல கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் மாத்திரம் இங்க இருக்கக்கூடாது, என் நினைவு எங்க தான் இருக்கணும்? சொல்லுங்க, எங்க தான் இருக்கணும்? என்ன ஆராதிக்கிறாங்களோ அந்த ஆராதனையோடு இணைந்திருக்கணும். என்ன வார்த்தைகள் வருகிறதோ அந்த வார்த்தையோடு இணைந்திருக்கணும். அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. நமக்கு இந்த திருச்சபைக்குள்ள என்ன வேலைனா, இதுதான் வேலை. முழுவதும் நம்மளை அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் நாம் செயல்படுவோம் என்று சொன்னால், இன்னைக்கு கர்த்தர் தொட வேண்டியவர்களை தொட்டு, மாற்ற வேண்டியவர்களை மாற்றி, ஆசீர்வதிக்க வேண்டியவர்களை ஆசீர்வதித்து, அபிஷேகிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் இடத்துல ஒரு அக்கினி அபிஷேகம் இருக்கிறது. அதை கர்த்தர் நமக்கு அளவில்லாமல் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாரு. இந்த நாளிலும் கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இணைந்து அப்படியே ஆராதனைக்குள்ள போக போறோம். எல்லாரும் இணைந்து நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் பாடணும். நல்ல உற்சாகமாய் காலை வேளையில நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்துல, இந்த நேரத்துல நல்ல கரங்களை தட்டி, வேறு எந்த காரியம் நமக்குள்ள இல்லாதபடி நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி நல்ல பாடல்களை பாடுங்க. நிச்சயமாய் சொல்கிறேன், பாடல் வேளையிலே கர்த்தர் நம்ம மத்தியில மாற்றங்களை செய்ய தொடங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிரமத்தில் இருக்கிற பாஸ்டர் ஆராதனை பொறுப்படுத்தி நடத்துவார்கள். நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காலை வேளையில கூட நம்மளை மறுபடியும் சந்திக்கும்படியாக பாராட்டின நல்ல தயவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாளை நமக்கு கிருபையாய் கொடுத்த தேவாதி தேவனை இந்த வேளையில் நினைவு கூர்ந்து முதலாவது ஒரு சின்ன ஜெபத்தை நம்ம செய்ய போகிறோம். அப்பா, இந்த காலை வேளையில ராஜா எங்களை ராஜா கண் விழிக்கும்படியாக நீர் செய்து தகப்பனே, உம்முடைய சமூகத்துல நாங்கள் ஆராதிக்கும்படியாக நீர் பாராட்டின நல்ல தயவுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே ராஜா. நீரப்பா இந்த ஆராதனை வேளையில ராஜா பிரியப்படுகிறவராய் இருக்கிறீர். எங்கள் ஆராதனைக்கு மத்தியில வருகிற எங்கள் தேவாதி தேவன் நீர் எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. உம்முடைய ஆளுகை ராஜா அப்பா இந்த ஆராதனை வேளையில அப்பா எங்களை முழுவதுமாய் ராஜா ஆளுகை செய்யும்படியாக அப்பா உம்முடைய தயவும் இரக்கமும் கிருபையும் அப்பா எங்களையும் எங்களை சார்ந்த ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாக இந்த காலை வேளையில ராஜா எங்களை நாங்கள் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். அப்பா நீர் எங்களை தொடர்ந்து நடத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படி நம்ம எல்லாம் எழும்பி நின்று சங்கீத புத்தகங்களை ஒரு சங்கீதத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 47வது சங்கீதம் 1 முதல் 9 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்க தினேஷ் பிரதர் முன்னதாக வந்து வாசிப்பாங்க. நம்ம இணைந்து வாசிக்கலாம். இன்றைக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 47. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். ஜனங்களை தமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை தம்முடைய பாதங்களுக்கு
கீழ்ப்படுத்துவார். நமக்கு சுதந்திரமாக தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கர்த்தருடனே அவரை போற்றி பாடுங்கள். சேர்ந்து வாசிக்கலாம். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களுக்காக சேர்க்கப்படுவார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், அவர் மகா உன்னதமானவர். ஆமென். தேவன் மகா உன்னதமானவர். தேவன் யாரு? மகா உன்னதமானவர். அவரை தான் நம்ம இப்போ போற்றி பாட கூடி வந்திருக்கிறோம். அவரை பாடும்படியாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. என்னது? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர்னு கேருபீனும் சேராபீனும் ஓயாமல் புகழ்ந்து போற்றி பாடிக்கிட்டே இருக்குமா. ஆனா அந்த விட நம்முடைய துதிகளின் மத்தியில் ஒரு வாசம் செய்ய விரும்புகிறாரு, வராரு. அதனாலதான் நம்முடைய நாம போற்றி பாடுறதை கேட்கும்படியா வராரு. தூதர்கள் 24 மணி நேரமும் போற்றி பாடிக்கிட்டு இருந்தாலும் நம்மளை அவர் நம்முடைய ஆராதனை வேளையில நாம பாடும் பாடலை கேட்கும்படியாக நம்ம மத்தியில் வருகிறார். அல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தர். நம்ம ஒரு பாடல் அப்படியே பாடலாம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உடைந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தால் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அதிர்ந்தால் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமது உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமது உயர்ந்த அடைக்கலம்.
நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறாரு. அவரை நாம் அடைக்கலமா கொண்டிருக்கிறதுனால நம்ம எதை குறிச்சும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் நமக்கு ஆதரவு. கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நம்ம எதை குறிச்சும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கொடுத்த விடுதலை நாயகனாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இப்போ நாம இதுவரைக்கும் நமக்காக கவலைப்பட்டோம். ஆமாம் தானே? நமக்காக கவலைப்பட்டோம், நம்முடைய காரியத்தை குறித்து பயந்தோம், நம்முடைய தேவைகளை குறித்து யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனால் இந்த 2 நாள் வந்த நமக்கு ஒரு காரியம் உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஆமேன்னு சொல்லலாம். நமக்கு ஒரு காரியம் புரிஞ்சிருக்கும். என்னென்னா, இனி நமக்காக கவலைப்பட வேண்டாம். ஆமாம் தானே? அதை தானே இந்த 2 நாளில் நம்ம கற்றுக்கிட்டோம். நமக்காக நம்ம கவலைப்பட தேவையில்லை, நமக்காக நம்ம பயப்பட தேவையில்லை, நமக்காக நம்முடைய தேவைக்காக நம்ம யோசிக்கவே வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நாம் யார், நம்மக்கிட்ட என்ன அதிகாரம் இருக்குது, நாம் என்னத்துக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத கர்த்தர் நம்மோடு கூட பேசிட்டார். ஆமேனா? ஆமாம், இது வரைக்கும் நமக்கிட்ட இருந்த எல்லா சிறையிருப்பையும் அவர் மாற்றினார். ஆமேன். ஆமாம், இது வரைக்கும் நம்ம சிறைப்பட்ட எல்லா காரியத்திலிருந்தும் சிறையிருப்புகளை எல்லாம் மாற்றி போட்டார். அல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். எதுக்காக தெரியுங்களா? அவர் வரப்போகிறாரு. அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய ராஜாதி ராஜா வரப்போகிறாரு. அதனால இந்த நாளிலிருந்து இனி அவர் வருகைக்காக நம்ம ஆயத்தப்பட போகிறோம். அல்லேலூயா. ஆமாம், மறுரூபமே எதுக்குன்னா அவருடைய மகிமையில் பிரவேசிக்கிறதுக்கு தான். அப்போது அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவருடைய மகிமைக்குள்ளே நாம் போகும்போது மற்ற குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் வருகை குறித்து நம்ம ஆயத்தப்பட போகிறோம். அப்போது இன்றைக்கி அவரை நம்ம வரவேற்று ஆராதனை பண்ண போகிறோம். அல்லேலூயா. அவரை நம்ம வரவேற்று ஆராதிக்க போகிறோம். யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறீங்களோ கரங்களை தட்டி சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம், அல்லேலூயா. நானும் சொல்கிறேன், அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட போகிறோம். இன்றைக்கு நம்மளுடைய தலைகளை உயர்த்துகிற தேவன் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வரப்போகிறாரு. அவரை நம்ம வரவேற்கிறதுக்கு தான் நம்ம தாழ்த்தப்பட்ட தலைகளை எல்லாம் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாடலாம் நம்ம. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும், உள்ளே நுழையட்டும், உள்ளே நுழையட்டும். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், ராஜா வருகிறார். மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதன் கொடிகள் எல்லாம் அவரின் உடைமையன்றோ. இந்த மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதன் கொடிகள் எல்லாம் அவரின் உடைமையன்றோ. தேடுவோம் அவரை, நாடுவோம் இரவும் இரட்சகரை சுவை. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகரை சுவை, இரட்சகரை
இயேசுவை இரட்சகர் இயேசுவை கதைகள் உயரட்டும் கதவு திறக்கட்டும் ராஜா வருகிறார் இயேசு ராஜா வருகிறார் கதைகள் உயரட்டும் கதவு திறக்கட்டும் ராஜா வருகிறார் இயேசு ராஜா வருகிறார் கர்த்தர் மனமே ஏற தகுந்தவர் யார் அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவர் யார் கர்த்தர் மனமே ஏற தகுந்தவர் யார் அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவர் யார் சுத்தமான கைகள் தூய்மையான இதயம் உடையவரின் தானே சுத்தமான கைகள் தூய்மையான இதயம் உடையவன் தானே உடையவன் தானே என்று உடையவன் தானே கதைகள் உயரட்டும் கதவு திறக்கட்டும் ராஜா வருகிறார் இயேசு ராஜா வருகிறார் கதைகள் உயரட்டும் கதவு திறக்கட்டும் ராஜா வருகிறார் இயேசு ராஜா வருகிறார் இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே இரக்கம் உள்ளவரே உருக்கம் உடையவரே நீதிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே நீதிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே இயேசு ராஜா சோத்திரம் சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே துதிகர மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் துதிகர மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் மகிழுடன் தோதிர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம் மகிழுடன் தோதிர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம் என் இயேசு ராஜா சோத்திரம் என் இயேசு ராஜா சோத்திரம் சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே உண்மையை கூப்பிடும் குரல் தடை கேட்டு விடுதலை தருபவரே உண்மையை கூப்பிடும் குரல் தடை கேட்டு விடுதலை தருபவரே என் இயேசு ராஜா சோத்திரம் என் இயேசு ராஜா சோத்திரம் சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே உலக தோற்றம் முதல் எனக்காய் அடிக்கப்பட்டீர் உலக தோற்றம் முதல் எனக்காய் அடிக்கப்பட்டீர்
என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர். துரோகியாய் வாழ்ந்த புது வாழ்வு தந்து விட்டீர். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. எங்க வாழ்நாள் முழுவதும் உம்மை ஆராதிக்க துதிக்க ஸ்தோத்தரிக்க நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன வேத வசனத்தின்படி ராஜா எங்க வாழ்க்கை முழுவதும் உம்மை துதிக்கணும் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கணும் ஆண்டவரே. பா உம்முடைய சமூகத்துல ராஜா எங்கள் நேரங்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்துல இருக்கணும் அப்பா. அப்பா கர்த்தாவே இந்த உலகம் ராஜா எங்களை ராஜா அப்பா கர்த்தாவே இழுத்துகிற வேலையில தகப்பனே இழுத்து கீழே தள்ள நினைக்கிற வேலையில நாங்கள் துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதித்து ராஜா அப்பா துதிகளினால ராஜா இந்த உலகத்தை நாங்கள் ஜெயிக்கணும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் துதித்து துதித்து ராஜா அப்பா கர்த்தாவே ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அப்பா கர்த்தாவே எங்களை நீர் இன்றைய தினத்துல ராஜா ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர் அப்பா. மந்தமாக்கப்பட்ட ராஜா எங்களுடைய காதுகளை எல்லாம் திறந்து வைத்த தேவாதி தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்பா கர்த்தாவே இனி நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை ராஜா அப்பா உம்முடைய வருகைக்காக நாங்கள் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்பதை எங்களோடு கூட ராஜா நீர் பேசி இருக்கிறீரப்பா. அதை நாங்கள் அப்பா கர்த்தாவே ஒருவரோடு ஒருவர் ராஜா ஒப்புரவாகி இந்த வேளையில அப்பா இந்த ஆராதனை வேளையில ராஜா ஒருமனப்பட்டவர்களாய் அப்பா அறிக்கையிட்டு ராஜா அப்பா உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்பட போகிறோம். எல்லாரும் உண்மையாகவே சொல்லலாம் அப்பா கர்த்தாவே நீங்க வர்றீங்க ராஜா, நீங்க வருகிறதுனால தான் இன்றைக்கும் ராஜா அப்பா விழுந்து போன அநேகரை எழுப்பி இருக்கிறீங்க தகப்பனே. முடியாம நிற்கிறவர்களை ராஜா அப்பா தளர்ந்த கால்களை ராஜா அப்பா நீர் அப்பா இந்த வேளையில ஸ்திரப்படுத்தி நிறுத்தி வைத்திருக்கிறீர் தகப்பனே ராஜா. அப்பா இந்த வேளையை ராஜா எங்களுக்காய் நீர் கிருபையாய் கொடுத்த நல்ல தயவுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்ம எல்லாரும் அவர் வருகைக்கென உண்மையாய் ஒப்பு கொடுத்து அவரிடத்துல சொல்லலாம், ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோ. கொணலும் மாறுபாடும் ஆன உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். கொணலும் மாறுபாடும் ஆன உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோ. கொணலும் மாறுபாடும் ஆன உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். கொணலும் மாறுபாடும் ஆன உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். முறுமுறுக்காமல் வாதாடாமல் அனைத்தையும் செய்து நாம் முன்னேறுவோம். முறுமுறுக்காமல் வாதாடாமல் அனைத்தையும் செய்து நாம் முன்னேறுவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோ. கொணலும் மாறுபாடும் ஆட உலகத்தில் குற்றமற்ற
குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். உடலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். தீப வார்த்தைகள் பிடித்துக்கொண்டு சுடர்களாய் உலகிலே ஒளி வீசுவோம். தீப வார்த்தைகள் பிடித்துக்கொண்டு சுடர்களாய் உலகிலே ஒளி வீசுவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோம். உடலும் மாறுபாடும் ஆன உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். உடலும் மாறுபாடும் ஆன உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோம். 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 அவர் வரப்போகிறார். நம்மளை ஆயத்தப்படும்படியாக நம்ம ஆயத்தப்படுத்துறதுக்கு இன்னைக்கு நம்ம மத்தியில் அவர் வந்திருக்கிறாரு. நம்ம ஆயத்தப்படணும்னு அவர் விரும்புறதுனால தான் நம்ம கிட்ட இருந்த எல்லா குறைவுகளையும் அவர் மாற்றி போட்டார். இன்றைக்கு நமக்கு அவர் வருகைக்கான ஒரு வாசலை காண்பித்திருக்கிறாரு. நம்ம இதுவரைக்கும் எதையோ பார்த்து விழுந்திருப்போம், எதையோ பார்த்து சோர்ந்திருப்போம், எதையோ பார்த்து கலங்கி நின்றிருப்போம். ஆனால் இன்றைக்கு அவர் சொல்றாரு, நான் வரப்போகிறேன், நீ ஆயத்தமா இருக்கிறியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு கூட தான் நம்மளை இந்த ஆராதனைக்குள்ள நடத்திட்டு வராரு. அவர் நம்மை நடத்துவதற்கு வல்லமை உள்ள தேவன் என்பதை இன்றைய நாளில் நம்ம மத்தியில் அவர் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. இந்த உலகத்தில் நாம் எப்படியெல்லாம் வாழணுமோ அப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்தாயிற்று. இனி அவருக்காக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாரு. அவர் நம்ம மேலே வச்ச அன்புக்கு அளவே கிடையாது. அந்த அன்புக்கு அளவே கிடையாது. கோழி தன் குஞ்சுகளை எப்படி பாதுகாக்குதோ அது போல அவர் நம்மை காத்து நடத்தி வருகிறாரு. இந்த நாளில் நம்ம எல்லாவற்றையும் மறந்து அவருடைய வருகை மாத்திரம் நினைவு கூர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் இன்னைக்கு நம்ம ஒரு வாக்குத்தத்த சந்ததிகள் என்பதை உணர்ந்து, இதுவரைக்கும் நம்ம என்னென்னமோ நினச்சி கவலைப்பட்டு வருந்தி இருப்போம். எதோ நினச்சிருப்போம் நம்மளை பற்றி. நிறைய பேர் நம்மளை பற்றி எதோ சொல்லி இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நமக்கு ஒரு தெளிவு உண்டாயிருக்கிறது. நம்ம ஒரு வாக்குத்தத்த சந்ததி. நமக்கு எந்தவித குறைவுகளுமே இனிமே கிடையாது. அதனால இப்போ நம்ம இனி போக வேண்டிய இடத்தை குறிச்சதான காரியத்தை தான் நம்ம பேசணும். போக வேண்டிய இடத்துக்கான செயல்பாடுகள் தான் நமக்குள்ளிருந்து வெளிப்படணும். நம்ம எல்லாரும் அதை உண்மையா உணர்ந்தவர்களாக சொல்ல போகிறோம். ஜீவதேவன் நகரினில் கூடி புகுந்தோர், சீயோன் மலை சீருக்கு சொந்தமானோர். ஜீவதேவன் நகரினில் கூடி புகுந்தே, சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே. நீதி தேவன் நிழலடி சிரம் புதைந்தே,
பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக சொல்லித்திடுவே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா எருசலேமே கோழிகள் குஞ்சுகளை ஏற்றணைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டே தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டே தாபரமாய் சிறகினில் தஞ்சமானே தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டே தாபரமாய் சிறகினில் தஞ்சமானே கனிவான எருசலேமே கனிவான எருசலேமே பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக சொல்லித்திடுவே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா சர்வசங்க சபையில் அங்கமானே சர்வலோக நடுவரின் அருகில் வந்தே பரிந்துரைக்கும் ரத்தத்தில் மூழ்கி நின்றேன் பரிவாரமாய் தூதர்கள் ஆடி நின்றார் ஆஹா என் எருசலேமே ஆஹா என் எருசலேமே பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக சொல்லித்திடுவே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா விடுதலை விடுதலையே லோகமதின் மோகத்தில் விடுதலையே நானே என்னும் சிவவாழ்வில் விடுதலையே நாதனில் வாழ்வதால் விடுதலையே சுயாதீன எருசலேமே சுயாதீன எருசலேமே பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக சொல்லித்திடுவே பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக சொல்லித்திடுவே ஆமென் அல்லேலூயா 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 எருசலேமே கோழிகள் குஞ்சுகளை ஏற்றணைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டே தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டே தாபரமாய் சிறகினில் தஞ்சமானே கனிவான எருசலேமே
அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஜீவதேவன் நகரில் கூடி புகுந்தே சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே நீதி தேவன் நிழலடி சிறு புகுந்தே நீதிமன்கள் ஆவியில் மறுவி நின்றே மேலான எருசலேமே மேலான எருசலேமே பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குவே அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே ஆமென் அல்லேலூயா 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 எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே ஆமென் அல்லேலூயா 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 எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே எருசலேமே கொழித்தம் குஞ்சுகளை ஏற்றனைக்கும் ஏகத்தின் குரல் கேட்டே தாய் பறவை துடித்திடும் பாசமனே தாவரமாய் சிறகினில் பஞ்சமனே எருசலேமே கொழித்தம் குஞ்சுகளை ஏற்றனைக்கும் ஏகத்தின் குரல் கேட்டே தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டே தாவரமாய் சிறகினில் பஞ்சமனே கரிவான எருசலேமே ஆமென் ஆமென் கரிவான எருசலேமே பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா நாள் கூட பரம எருசலேமுக்குள்ள நம்மளை கொண்டு போகும்படியாக இந்த காலை வேளை நம் தேவாதி தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பரம எருசலேமுக்காக எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் மாத்திரமல்ல, எங்களோடு சேர்ந்து தகப்பனே ராஜா, பல ஆயிரங்கள் பல லட்சங்களை கத்தர் ராஜா நீர் ஆயத்தப்படுத்துவதற்காக எங்களை தெரிந்து நடத்தி கொண்டிருக்கிற நல்ல தெய்வுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இக்காலத்தில் கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வு இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இல்லாமல் போய் கொண்டு இருக்கிறது.
வேதம் சொல்கிறது நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ ஒரு உணர்வற்ற வாழ்க்கை, ஒரு உணர்வற்ற வாழ்க்கை இன்னைக்கு அநேகருக்குள் அது வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனா திருச்சபைக்குள்ள வந்திருக்கிற நமக்கு ஒரு உணர்வுள்ள வாழ்க்கையை கத்தர் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு உணர்வுள்ள வாழ்க்கையை கத்தர் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். எஸ் டாடி, காலம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. எல்லாம் தீவிரமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. தாமதம் இல்லாமல் நாம் ஆயத்தப்பட வேண்டும். அநேகரை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும்.